என்ற பயிற்சி நான் எடுக்க போறேன். ஓகே, என் பேர் அகில். நான் திருச்சியிலிருந்து பேசுறேன். எனக்கு இன்று இந்த பயிற்சி எடுக்க வாய்ப்பளித்த நம் கம்பெனி எம்டி மிஸ்டர் பழனிசாமி சாருக்கும், எனக்கு எக்ஸிமிக்ஸ் வாய்ப்பு பிசினஸ் வாய்ப்பு அளித்த மிஸ்டர் ரமேஷ் சார், மிஸ்டர் பிச்சுமன் சார் அவர்களுக்கும், இன்று இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த என் ஆக்டிவ் லைன் அனைவருக்கும் மற்றும் ஜூம் மீட்டிங் இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த உற்சாகமான இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நான் பார்க்க ஒரு பயிற்சி என்ன பார்த்தீங்கன்னா, நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன். அதாவது நம்ம எல்சிஎம்எக்ஸில் வந்து ஐடி போர்டு ஜாயின் பண்ணியிருப்போம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு, அதாவது இந்த பயிற்சி வந்து நம்மளுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நம்முடைய வியாபாரத்தை ரொம்ப அற்புதமாக தொடங்கி வளர்வதற்கான உண்டான அருமையான விஷயம் இங்கே இருக்குது. இதில் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour நெருங்கி போகும். தேவையான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. செஷன் சூப்பர் அருமையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் எல்சிஎம்எக்ஸ், அதாவது எல்சிஎம்எக்ஸ் அன்பான உலகத்துக்கு உங்களை வரவேற்கின்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், யூ ஹேவ் டேக்கன் த ரைட் டிசிஷன் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றிகள். எல்சிஎம்எக்ஸ் ஆஃபர்ஸ், எல்சிஎம் என்ன நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், உலகத்தரம் வாய்ந்த அருமையான ஒரு ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மணி. இதில் வந்து பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஒரு இன்கம் இருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை நம்ம கம்பெனி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வார்னிங் என்னன்னா, மேக் ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் பிஹேவிங் ஆஃபர் டு யூ. இப்போ இந்த பிஸ்னஸில் நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதாவது நம்ம ஏங்கிற நபரும் பிங்கிற நபரும் லெஃப்ட் ரைட் 2 பேரும் இணைச்சிட்டாலே போதும், நமக்கு பிஸ்னஸ்ல பணம் கொட்டுன்னு நினைச்சிருந்தா அது தவறு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பிஸ்னஸ்ல நம்ம ஆரம்பத்துல ஒரு ஒரு நபர் வரும்போதும் பி நம்ம வரும்போதும் அந்த 500 ஸ்டார்டிங் கிடைக்கும். அடுத்து பேர் மேட்ச் ஒரு 500, 3 சேர்த்தா ஒரு 1500 ரூபா. டிடிஎஸ் போக நமக்கு 1350 ரூபா நம்ம அக்கௌண்ட்ல ஏறும் ஆரம்பத்துல. இது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வராட்டிலேயே 35 வருடத்துல இது மாதிரி ஒரு 2 நபர்கள் வாய்ப்பு கொடுக்கும் போது நமக்கு ஒரு 1350 ரூபாங்கிறது நம்ம கம்பெனி மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம பெருமை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப ஆரம்பத்துல இந்த 1350 ஸ்டார்டிங் தான். போக போக நம்ம பிசினஸ் பல்கி பெருகி பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்க அருமையான வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து மனதில் உள்வாங்கிக் கொள்ளணும். ஓகே, இப்ப ஹவு டு பீப்புள் ஜாயின் இந்த எல்சிஎம்எக்ஸ். இந்த எல்சிஎம்எக்ஸ் கம்பெனியில மக்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் யூசிங் ப்ராடக்ட், அதாவது முதல்ல நம்ம எல்சிஎம்எக்ஸ்ல பொருளை பயன்படுத்தி ஜாயின் பண்ணியிருப்போம். ஃபேஸ் வேல்யூ, இப்போ இந்த எல்சிஎம்எக்ஸ் ப்ராடக்டை ஒரு நபர் நம்ம கொடுக்க வராங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்காக தான் நம்ம வந்து பொருளை வாங்கியிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பை இன்ஃப்ளூயன்ஸ், இப்போ அவங்க சொல்றது தட்ட முடியாது. சொல்றாங்களே அதுக்காக நம்ம ஒரு மேல இருக்காங்க, நமக்கு மேல வந்து ஒர்க் பண்றாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட பொருள் எடுக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்காக வாங்கியிருப்போம். வாங்கிட்டு பிசினஸ் ஜாயின் பண்ணியிருப்போம். டு ஏர்ன் மணி, அதாவது நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம், அந்த இன்கம் வந்து போதுமானதாக இருக்காது. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 97% மக்கள், 190% மக்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு ஜாயின் பண்ணிருக்கலாம். ஃபார் ஹெல்பிங் அதர்ஸ், மற்றவர்களுக்கு உதவுறதுக்காக. நம்மள்கிட்ட நேரம் இல்லாம இருக்கும், பணம் நிறைய இருக்கும், நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. பட் நம்ம மூலியம் மற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பதன் மூலியம் அவங்க வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான வாழ்க்கை பிளஸ் ஆரோக்கியம் கிடைப்பதற்கு நம்ம இந்த வாய்ப்பை கொடுப்போம். அப்ப இப்படி அவங்க ஜாயின் பண்ணிருப்பாங்க. நோ மேட்டர் ஹவு யூ ஜாயின், பட் யூ ஹேவ் டேக்கன் த ரைட் டிசிஷன். எந்த விஷயமா இருக்கலாம், எப்படிப்பட்ட விஷயமா இருக்கலாம், பட் இதுல வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஆனால் நீங்க இப்ப சரியான ஒரு முடிவு எடுத்து சரியான நேரத்துல சரியான கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவு டு ஸ்டார்ட். இப்ப வந்து நம்ம எல்சிஎம்எஸ் ஜாயின் பண்ணிட்டோம், எப்படி வந்து ஆரம்பிக்கிறது? எல்சிஎம்எஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம்? இந்த வியாபாரத்துல
பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும், நிறைய மக்கள் அது வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆக்கணும் அப்படின்னு அருமையான ஒரு இன்கம் பிளான் இருக்கு நினைச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம வந்து பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிற ஏற்பாடு பண்ணா பல லட்சங்கள் பல கோடி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதோ ஒரு ஜாலிக்காக ஜாயின் பண்ணுவோம், பொழுதுபோக்காக ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா பொழுதுபோக்கான வருமானம் கிடைக்கும். ஆனா நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 18 மாசத்துல ஒரு 40 இன்கம் எடுக்கணுங்கிற முடிவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப அத வந்து எப்படி செயல்படுத்தலாம்னு பார்க்க போறோம். 9 ஸ்டெப்ஸ் ஃபார் சக்சஸ். நாம எல்சிஎம்எஸ்ல ஜெயிப்பதற்கு ஒரு 9 வழிகள் இருக்கு. அதை ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ், கனவுகள். நோ யுவர் சப்போர்ட். தேர்ட் ஒன் செல்ஃப் யூஸ். ஃபோர்த் ஒன் லிஸ்ட். ஃபிஃப்த் ஒன் இன்விடேஷன். சிக்ஸ்த் ஒன் ஷோ த பிளான். செவன்த் ஒன் ஃபாலோ அப். எய்த் ஒன் க்ளோசிங். நைன்த் ஒன் டூப்ளிகேஷன். இந்த 9 ஸ்டெப்புகளை எவர் ஒருவர் சரியாக முறையாக ஃபாலோ பண்றாங்களோ கண்டிப்பாக அவங்க சக்சஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம். இஃப் யூ வின் எ லாட்டரி ஆஃப் ருபீஸ் 40 crore, இப்போ நமக்கு லாட்டரியில 40 கோடி விழுந்துருக்கு நினைச்சுக்குவோம். ஓகேங்களா? 40 கோடி லாட்டரி தமிழ்நாட்டில் இல்லையே, எப்படி லாட்டரியில விழுந்து நினைக்க கூடாது. நம்ம வித்தியாசமா ஒரு கேரளாக்கு போயிருக்கோம், இல்ல கேரளா பார்டருக்கு போயிருக்கோம், அங்க லாட்டரி எடுத்திருக்கோம். நம்மளுடைய நல்ல நேரம் நமக்கு 40 கோடி பணம் விழுந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நோட்டு எடுத்துக்கணும். 40 கோடி பணம் வந்தா சும்மா வச்சுக்க முடியாது இல்லையா? அதை வந்து செலவு பண்றோம். ஓகேங்களா? வாங்கி பேங்க்ல போடுறதுக்காக பணம் விழுந்திருக்கு, நம்ம லைஃபை என்ஜாய் பண்றதுக்காக 40 கோடி பணம் விழுந்திருக்கு. அதை வந்து நம்ம எப்படி செலவு பண்ணலாம்? ஒரு ட்ரீம்ஸ், நமக்கு எல்லாமே கனவுகள் இருக்கு இல்லையா? எப்படின்னா கனவுகள் இருக்கும் காமனா எல்லாத்துக்குமே. ஒரு ஹவுஸ், ஒரு அருமையான வீடு, ஒரு நீச்சல் குளத்தோட, ஒரு கார் பார்க்கிங்கோட. ஓகேங்களா? ஒரு 20% வீடு கட்டி நம்ம பிள்ளைங்களை வாழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த அருமையான ஒரு கனவு. ஓகேங்களா? அந்த வீடு கட்டலாம். அடுத்து ஒரு கார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டூ வீலர், இன்னைக்கு இஎம்ஐ டூ வீலர் வாங்கிட்டு இருக்கோம். பட் 40 கோடி பணம் விழுந்திருக்கு. நமக்கு என்ன ஆசை வரும், ஃபேமிலியோட மழையில் நனையாம நம்ம நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு ஒரு அருமையான ஒரு சொகுசான ஒரு பிடபிள்யூ காரோ, பிடிஎம்டபிள்யூ காரோ, நமக்கு ஜாக்குவாரோ, இது மாதிரி நமக்கு ஒரு அருமையான அழகான ஒரு கார் தேவைப்படுது. சில எஜுகேஷன். இன்னைக்கு கல்வி பாத்தீங்கன்னா வியாபாரம் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா ஒரு கல்விகள் அதாவது நல்ல ஸ்கூல், நல்ல நல்ல என்ன அனுப்ப முடியா, நல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல் படிக்க வைக்கணும், நல்ல ஒரு சிபிஎஸ் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். அதுக்கு வருடம் வருடம் பல லட்சங்கள் செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம். அந்த சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக பணம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். சில்ட்ரன் மேரேஜ், பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா வளருவாங்க, வேலைக்கு போவாங்க, ஒரு மேரேஜ் திருமணம் பண்ணணும். அது திருமணம் எப்படி பண்றோம், நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச இடத்துல பண்ணும்போது கொஞ்சம் பணம் செலவாகும், அதுக்கு பணம் எடுத்து வச்சுக்கிறோம். நோ லோன் லைபிலிட்டிஸ். நமக்கு வந்து இன்னைக்கு வாழ்க்கை மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இஎம்ஐ தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட என்ன பண்றோம், நம்ம இஎம்ஐ போட்டு தான் வாங்குறோம். ஏன்னா சில லட்சங்கள் நம்ம பணம் செலவு பண்ண முடியல. ரெண்டாவது, ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டா கூட நினைச்ச பொருளை ஆர்டர் போட்டு சாப்பிட முடியல. ஏன்னா என்ன காரணம், பொருளாதார நெருக்கடி. ஒரு கடைக்கு போறோம், ஒரு ட்ரெஸ் ஆசைப்படுறோம், அங்க போயிட்டு நம்ம என்ன பாக்குறோம், ஃபர்ஸ்ட் லேபிள் என்ன ரேட் பார்த்து அதுக்கப்புறம் தான் வாங்க சொல்ல மேக்சிமம் இருக்கும். அப்ப இன்னைக்கு கடனாளி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அந்த லோன் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம பணம் தேவை, அதுக்கு பயன்படுத்திக்கலாம். லைபிலிட்டிஸ், என்னைக்கு சொத்துக்கள் நமக்கு தேவைப்படுது, எங்கெங்க வாங்கணுமோ அழகா சொத்தை வீடு வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து சேவிங் ஃபார் ஓல்டு ஏஜ். இன்னைக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வயது முதிர்வு காலம் வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் சம்பாதிக்க முடியும், அதுக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறையும். அந்த நேரத்துல பிள்ளைங்களையோ இல்ல மற்ற யாரையும் நம்ம நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம காசு நம்மளே வந்து ஒரு அக்கௌண்ட் சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு அதுல இருந்து சிறுக பணத்தை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகேங்களா? சந்தோஷமான மனசுல நடந்திருக்கும். இப்ப என்ன ஆகி போச்சு, டோன்ட் வின் லாட்ரி, லாட்ரியில பணம் விழல. ஹவு வில் யூ அச்சீவ் ஆல் திஸ்? ஆனா இதெல்லாம் நமக்கு வேணும், உள்மன சொல்லுது. எப்படி அச்சீவ் பண்ணலாம்? அதுக்கு பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லெட் த லைஃப் கோ ஆஸ் இட் இஸ், காம்ப்ரமைஸ் எவ்ரி டைம். இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையே போதும். ஓகேங்களா? என்ன இருக்கோ, என்ன வருமானம் இருக்கோ, 10,000 15,000 20,000 அதுக்குள்ள வாழ்க்கை சுருக்கிக்கலாம். கனவுகள் எல்லாமே நமக்கு வரும், ஆனா அது அடையக்கூடிய வாழ்க்கை இல்லை. அப்படின்ட்டு ஒரு காம்ப்ரமைஸ் வாழ்க்கை, இது போதுங்கிற வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு போகலாம். சில பழமொழி சொல்லுவாங்க, வெள்ளக்கத்தை வீக்கம் இலைக்கத்தை எழுவுருண்ட. அப்படி அதாவது சாதிக்க முடியாதவங்க சொன்ன வார்த்தைகள் அவை, அது இந்த காலத்துக்கு நமக்கு பொருந்தாது. நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிசைட் டு அச்சீவ் த திங் யூ ரோட் டவுன். இப்ப நம்ம எழுதணும் பாத்தீங்களா, ட்ரீம்ஸ், கனவுகள், அவை அனைத்தையுமே
அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே. இப்ப அச்சீவ் பண்ண போறோம். எப்படி? இட் வில் பி பாசிபிள் த்ரூ எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ். இது எல்லாத்தையுமே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ்ல அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. மெனி பீப்புள் ஹேவ் அச்சீவ்ட் ஆல் இஸ். நிறைய மக்கள் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. யூ கேன் டூ. உங்களாலையும் முடியும். டெஃபினட்டா முடியும். ஓகே. இப்ப நான் பண்றோம், செய்யறோம், முடிவு எடுத்துறோம். ஆனா சில காமன் சேலஞ்ச் எல்லாத்துக்குமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, சேலஞ்சஸ் மே கம் இன் த ஃபார்ம் ஆஃப் நெகட்டிவிட்டி ஃப்ரம் த ஸ்பௌஸ். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கும்னா ஸ்பௌஸ். ஸ்பௌஸ் மீன்ஸ் கணவன் மனைவி. கணவன் வந்தா மனைவி, மனைவி வந்தா கணவன். இவங்க 2 பேரும் தான் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்? என் கணவன் ஏற்கனவே வந்து என்ன சொல்லுவாரு, "அப்பா அருமையான பிசினஸ் வாய்ப்பு பார்த்தம்மா. 2 நபர்கள் ஜாயின் பண்ணா போதும். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசத்துல கூட 16,700 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குமா?" சொன்னேன். அவங்க என்ன சிரிப்பாங்க. ஏங்க மாசம் ஒரு மாதம் கஷ்டப்பட்டு 20,000 20,000 சம்பாதிக்க ரொம்ப சிரமப்படுறீங்க. என்னங்க 2 பேரும் ஜாயின் பண்ணாலும் ஜெயிச்சிருவோம். சம்பாதிக்க சொல்றீங்களே, சும்மா கதை விடாதீங்க அப்படிம்பாங்க. இல்லம்மா சொல்லி வாய்ப்பு சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு காலகட்டங்கள்ல அவரு அந்த ஹஸ்பண்ட் ஏற்கனவே பல கம்பெனில ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதுல நிறைய லாஸ் ஆயிருக்கும். அதனால அவங்க மேல நம்பிக்கை அவங்களுக்கு வராது. இதுவே மனைவி ஒரு பிசினஸ் வாய்ப்பு எடுத்து இதே வாய்ப்பை எடுத்து கொண்டு போய் சொன்னபோது அவர் நம்ப மாட்டாரு. ஏன்னா, அவங்க சுய உதவிக்குழு மெம்பரா இருப்பாங்க. அந்த மக்கள்ட்ட சேர்ந்து மாசம் மாசம் பணம் ஒரு அமௌண்ட் குடுங்கம்மா. இந்த அமௌண்ட் போட்டா 1,00,000 2,00,000 மொத்தமா போட்டா மாசம் 5,000 பணம் தராங்கன்னு சொல்லி, அது மாரி வாய்ப்ப வந்து அவங்க எடுத்து பண்ணி அதுல லாஸ் ஆயிருக்கலாம். அப்ப இது மாரியான காமன் சேலஞ்ச் கணவனிடமிருந்து மனைவிட்டோ, மனைவியிலிருந்து கணவனுக்கோ வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரிஜெக்ஷன் அண்ட் ஆப்போசிஷன்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி. ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா எல்லாமே இருப்பாங்க. அண்ணன், தம்பி. அப்ப அங்கேருந்தும் என்ன பண்ணுவோம்? காமன் சேலஞ்சஸ், ரிஜெக்ஷன் வரும். என்ன காரணம்னா, நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஏற்கனவே ஒரு கம்பெனி எடுத்து ஒர்க் பண்ணும்போது அதில சில லாஸ் நடந்திருக்கலாம். பட் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கு ஈக்குவலான மணி சம்பாதிச்சுக்க முடியாதா? சம்பாதிச்சுக்க மாட்டோம். அப்ப இது மாரி சிச்சுவேஷன்ல வந்து அப்பா அட்வைஸ் பண்ணுவாரு. "வேணாம் இருக்கிற வேலைய பார்த்துக்கிட்டு செகண்ட் இயர்றா" அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு. அம்மா அதே சொல்லுவாங்க. "போதும் சாமி அடைஞ்ச வரைக்கும் போதும். உன்னால இந்த அளவுக்கு அடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியல." ஏன்னா அவங்களுக்கு இத பத்தி வாய்ப்பு தெரியாது அவங்களுக்கு. அதனால அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் யாரா இருந்தாலுமே அக்கா, அண்ணன் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். ஃபிரெண்ட்ஸ் பக்கம் பக்காவா வரும். அதாவது நம்ம எத்தனையோ வருஷம் பழகியிருப்போம். அந்த ஃபிரெண்ட்ஸ் சொல்லும்போது, "ஏன்டா தாயில் உனக்கு இந்த வேலை? பேசாம வந்தியா, சம்பாரிச்சியா, அதோட இருந்துக்க வேண்டியது தானே. ஏன் இந்த பேக்க தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க? இது தேவையா உனக்கு?" அப்படின்னு அவங்க ஃபிரெண்ட்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி, அவர் தான் அட்வைஸ் பண்றாருன்னு சொல்லி வேற ஃபிரெண்ட்ஸ் பார்க்க போனா, அதுக்கு முன்னாடி இவர் ஃபோன் பண்ணி சொல்லிருவாரு. "இப்படி அகில் ஒருத்தன் வருவான். அவன் ஒரு பேக்க தூக்கிட்டு இந்த கம்பெனி சொல்ல வருவான். இது மாதிரி அந்த ஏகப்பட்ட கம்பெனிய பார்த்து பார்த்து ஓஞ்சு போயிட்டு கம்பெனி பண்ணிட்டு இருக்கான்." நம்பாத சொல்லி நமக்கு முன்னாடியே போட்டு விட்டுருவாங்க. அங்கேயே ரிஜெக்ஷன்ஸ் வரும். அடுத்து ரிலேஷன்ஸ். பார்த்தீங்கன்னா, மாமா, சித்தப்பா, மாமி அவங்க பக்கமும் நம்ம சொல்ல போறோம்னு வச்சுக்கங்களேன், அவங்களும் கண்டிப்பா ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்பிக்கை இருக்காது. நம்ம ஏற்கனவே சில கம்பெனி ஒர்க் பண்ணியிருப்போம். லாஸ் ஆயிருப்போம். நம்ம மேல நம்பிக்கை வர்றதுக்கு நம்ம திருப்பி ஜெயிச்சு காட்டணும். ஓகேங்களா? அப்ப இது மாரி இடத்துல இருந்து காமன் சேலஞ்சஸ் வரதான் இருக்கும். யூ ஹேவ் டு லேர்ன் ஹவ் டு ஓவர்கம் இட். இதுலேருந்து நான் எப்படி வந்து ஓவர்கம் பண்ணி வெளிய வரலான்ட்டு நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஓகேங்களா? அத பார்க்க போறோம். அடுத்து ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, நோ யுவர் சப்போர்ட். அதாவது நமக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். என்ன சப்போர்ட் இருக்கு? கம்பெனி சப்போர்ட். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு பிளான் குடுத்துருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்பெனி வந்து எந்த ஒரு நமக்காக அவங்க முதலீடு போட்டு, பல லட்சங்கள், கோடி முதல் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, நம்ம கையில பிசினஸ் பிளான குடுத்துட்டாங்க. இதுல வந்து நமக்கு வந்து குடோன் தேவையோ, இல்ல எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கோ, இல்ல ஆள் போட்டு எந்த வேலையும் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாம் கம்பெனியே பார்த்துக்கிறாங்க. அவங்களே இந்த மெயில் போட்டா பொருள சப்ளை பண்றது, அவங்க வந்து ஃப்ரீ. அதாவது பார்த்தீங்கன்னா, டோர் டெலிவரி ஃப்ரீயா பண்றாங்க இந்தியாக்குள்ள. அப்ப எல்லா செலவுகளையும் கம்பெனி ஏத்துக்குது. நமக்கு தேவையான பிளான் குடுத்துட்டாங்க. நம்ம ஜெயிக்கணும். அப்ப கம்பெனி சப்போர்ட் ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்டிவ் அப்ளைன் சப்போர்ட். இப்ப நம்மளுடைய வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க நம்ம அப்ளைன். அவங்க கைய பிடிச்சுக்கணும். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும், "சார் ஒரு ஐடி போடணும் சார். இதுக்கு எப்படி போடணும்னா, எப்படி பின் வாங்குறது? எப்படி கம்பெனிக்கு பணம் அனுப்புறது? அப்புறம் பின் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி ஐடியா கன்வெர்ட் பண்றது?" எல்லாமே நமக்கு அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. அதுவும் இல்லாம இதுல என்னென்ன பிசினஸ் வாய்ப்பு இருக்கு, எப்படி கொண்டு போகலாம், யார பார்க்கலாம், அது மாரியான நமக்கு சப்போர்ட் பண்ணி குடுப்பாங்க. ஒரு இதுக்கு ஃபீல்டுக்கு போறோம், திடீர்னு சந்தேகமாயிருச்சு. அப்ப அப்டின்னு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேச வைக்கும்போது, ஏன்னா அப்டின்னு வந்து நமக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். அவங்க சப்போர்ட் பண்ணி குடுப்பாங்க. அப்ப நமக்குடைய ஆக்டிவ் அப்ளைன் சப்போர்ட் கண்டிப்பாக இதுல இருக்கு. நெக்ஸ்ட் எவரிடே ஜூம் மீட்டிங். பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 8:30 பிஎம் தினம் திங்கள் டூ சனி வரைக்கும் 8:30க்கு நம்ம கம்பெனில ஜூம் மீட்டிங் நமக்காக பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அதுல பார்த்தோம்னா, ப்ராடக்ட்ட பத்தி ஒரு ட்ரெய்னிங் இருக்கு. பிசினஸ் ஒரு ட்ரெய்னிங் இருக்கு. இப்ப மலையாளத்துக்கு ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. அங்க சப்போஸ் கேரளால நமக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ் இருந்தாங்க, ரிலேஷன் இருந்தாலும் அவங்கள மீண்டும் உட்கார வைக்கலாம். அப்ப நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
எவ்ரிடே பவர் மார்னிங் மீட்டிங் 5:40 AM. பார்த்தீங்கன்னா சில குரூப் சில டீம் என்ன பண்ணுவாங்க, அவங்க குரூப்புக்காக அவங்க பவர் மார்னிங் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வைக்கலாம். அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, சுத்திலுமே நமக்கு நம்ம தனிப்பட்ட ஆள் கிடையாது. நம்ம சுத்தியுமே நமக்கு அரவணைத்து செல்ல, பிசினஸ அடுத்த கொண்டு செல்றதுக்காக நமக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே அப்ளைன் சப்போர்ட் சார்ட் போட்டுக்கலாம். ஒண்ணும் இல்ல, நமக்கு வந்து ஆக்டிவ் லைன் இருக்காரு, ஒரு அப்ளைன் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்றோம். பட் அவர் பிஸியா இருக்காரு. அவரால கால் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, அடுத்த அப்ளைன் இருக்காங்க இல்லையா? அவங்க நம்பர் வச்சுக்கணும். அவங்கள்ட்டயும் பேசி நம்ம வந்து கால் போட்டு, நம்ம யார டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துருக்கோமோ அவங்கள பேச வச்சு, நம்மளுடைய சந்தேகங்கள தெளிவுபடுத்திக்கலாம். அதே மாரி அடுத்து கால் சென்டர் நம்பர் வச்சுக்கிட்டு, தேவைப்பட்டா நமக்கு வந்து ஏதாவது ஐடில ஒரு சின்ன ஃபால்ட் வந்திருக்கு, ஃபோன் நம்பர் மாத்துறோம். இல்ல அப்படி கம்ப்ளைண்ட் பேசணும் அப்படின்னா கூட கால் சென்டருக்கு சப்போர்ட் பண்ணி ஃபோன் பண்ணி பேசலாம். கஸ்டமர் கேர் இமெயில் ஐடி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மெயிலுக்கு நம்ம சந்தேகம் இருந்தா அதை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். அவர் டீம் மீட்டிங் அண்ட் ட்ரெய்னிங் இத பார்த்தீங்கன்னா, சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு நாளும் 8:30 மணிக்கு நம்ம கம்பெனி ஜூம் மீட்டிங் இருக்கு. அந்த டீம் மீட்டிங் போடுவாங்க. அந்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணலாம் சார். டீம் அருமையா போயிட்டு இருக்கோம். அடுத்து ஸ்டெப் 3 செல்ஃப் யூஸ். இது முக்கியமான ஒன்று. என்ன காரணம்னா, யூஸ் அவர் ஆல் பாசிபிள் எக்ஸிமிக்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட். எக்ஸிமிக்ஸ்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் அருமையா குடுத்திருக்காங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கல் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்வளிக்கக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான மூலிகை நம்மளோட எலிக்சர் மிக்ஸ். இதை முதல்ல நம்ம யூஸ் பண்ணணும். என்ன காரணம்னா, நம்ம எடுக்கும்போது தான் இதனுடைய தன்மை நமக்கு புரிய வரும். இது வந்து எப்படி என்ன டேஸ்ட்ல இருக்கு, எப்படி எடுக்கிறோம், எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன நமக்கு எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது, பாடி என்னென்ன ஒரு மாற்றம் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நம்பர் குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து லேடீஸ் இருந்தா 12 பாகம் போட்டு குடுக்கலாம். ஜென்ட்ஸ் வந்து 10 பாகம் போட்டு ஃபர்ஸ்ட் 10 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டா, அவங்களுக்கு பாடியில ஒரு சின்ன பெயின் வரும். அதாவது டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும். அப்ப நச்சுக்கள் வெளியாகும்போது ஒரு பெயின் வரலாம். அது நமக்கு ஏற்கனவே வந்திருக்கும். பட் அவங்க சொல்லும்போது, "ஆமா சார், ஒரு 3 டேஸ் அது பெயின் வரும்ன்னு" சொல்லும்போது, "ஆமா சார், கண்டிப்பா வரும்." இது சின்ன ஒரு வலி மாரி தான். என்ன காரணம்னா, உடம்புல வந்து டீடாக்ஸ் நடக்குது. உங்க உடம்பு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் பவுடர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதான் வலிகள் 2 நாள் சரியாயிரும் சார். ஒண்ணும் பிரச்சனை சொல்லி, அவங்கள ஃபாலோ பண்ணி எடுக்க வைக்கலாம். அப்ப முதல்ல நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணா மட்டும் தான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அடுத்தது ட்ரீட் யுவர் ஓன் பிசினஸ். இந்த பிசினஸ நம்மளுடைய சொந்த பிசினஸ் ஆக சில கோடிகள் போட்டு முதல் போட்டு நம்ம பிசினஸ் பண்ணா எப்படி ஒர்க் பண்ணுவோமோ, எப்படி ஆக்டிவா இருக்குமோ, அந்த ஒரு சப்போர்ட் வந்து நம்ம கம்பெனி கொடுக்கும்போது, நமக்கு ரூ. 1,00,000 போட்டு பிசினஸ் பண்ணா 1,00,000 மாசம் சம்பாதிக்கிற மாரி பண்ணும்போது, நமக்கு அந்த 1,00,000 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து டோன்ட் யூஸ் எக்ஸ் பிராண்ட் இன்டிஸ்ட் ஆஃப் எக்ஸைமிங் சப்ளிமெண்ட். அதாவது நம்ம எக்ஸைமிங் சப்ளிமெண்ட்ல ஒண்ணே தான் இருக்கு. உச்சநிலை சொல்லியிருந்தா உள்ளங்கால் வலிக்கும். அப்ப நம்ம தேவையில்லாம சில மற்ற கம்பெனில பாத்தீங்கன்னா, நியூராக் தனியா இருக்கும், லங்ஸ் தனியா இருக்கும், ஹார்ட் தனியா இருக்கும். அப்ப ஃபுல் சப்ளிமெண்டே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியாதிக்கு தகுந்தாப்புல வச்சிருப்பாங்க. பட் நமக்கு வந்து ஆல் இன் ஒன். அப்ப அதனால வந்து நம்ம மத்த பிராண்டு சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கிற அவசியம் தேவைப்படாது. அதனால நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பவர் ஒன்னே மட்டும் போதும். அடுத்து இந்தியாவுடைய ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் கம்பெனி நம்ம கம்பெனி ஒன்று. எக்ஸிம்ஸ் வந்து கிவ் எ ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். இந்த நம்ம ப்ராடக்ட் எடுப்பதனால நமக்கு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான நமக்கு ஒரு லைஃப் கிடைக்குது. வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஃபார்முலா தயார் பண்ணுறது. யூனிக் மீன்ஸ் ஒரு தனித்துவம். உதாரணத்துக்கு ஒரு சூரியன், ஒரு நிலவு. அது மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஒரே ஒரு எக்ஸிம்ஸ் தான். வேற எதுவுமே இதோட கம்பேர் பண்ண முடியாது. அடுத்து ப்ரிவென்ட் 1000 டிசீஸ். 1000க்கு மேற்பட்ட வியாதிகள் தீர்க்க அருமையான ஒரு மூலிகை தான் நம்ம எலிக்சர் மிக்ஸ். ஒய் சப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட்னா துணை உணவு. எதுக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படுது? நீங்க நினைக்கலாம், சார் நான் இட்லி சாப்பிட்றேன், மதியம் சோறு சாப்பிட்றேன், நைட் டிஃபன் சாப்பிட்றேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கலாம். ஓகேங்களா? ஆனா சப்ளிமெண்ட் தேவைப்படுது. என்ன காரணம்னா, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இன்னைக்கு வந்து நோய்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் சத்து பற்றாக்குறை சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப சத்து பற்றாக்குறை ஏற்படும் தான் இன்னைக்கு வியாதிகள் பெருகி வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்கலாம்? பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு, அதாவது கடைவீதி பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் கடை போட்டு விரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதோட வாசனை போகும், நடந்து தூக்கும், பசி நமக்கு உருவாக்கும். நம்ம சாப்பிடும் போது என்ன தோணும்? அங்க சாப்பிட்டோம்னா எங்க மிக்ஸ் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அஜினோமோட்டோ மிக்ஸ் பண்றாங்க, கலரிங் ஏஜென்ட் மிக்ஸ் பண்றாங்க, ஸ்வீட்னிங் ஏஜென்ட் மிக்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம உடலுக்கு உகந்தது அல்ல. இதன் மூலம் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். அதை அவாய்ட் பண்ணணும். அடுத்து ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் அண்ட் கிரைன்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ் வந்திருக்கு. ஹைபிரிட்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலப்பொருட்கள் மாத்திட்டாங்க. இன்னைக்கு நம்ம அந்த என்ன பண்றோம், நாட்டுக்காயா பார்த்து பார்த்து அவங்க நிலைமையா இருக்கு. இன்னைக்கு நாட்டு தக்காளி, நாட்டு கத்திரிக்காய் இன்னைக்கு அவ்வளவு ஃபேமஸா கிடைக்கல. எல்லாமே இன்னைக்கு மரபணு மாற்றப்பட்டுருச்சு. என்ன காரணம்? வெயிட்டுக்காக.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு கிலோ தக்காளி நிறைய சின்னதா நிக்கும். இன்னைக்கு அது பெருசாக்கி, அதாவது வியாபார நோக்கத்துக்காக இன்னைக்கு எல்லாம் மரபணுகள் மாற்றப்பட்டு விட்டன. அதே மாரி ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா? தானியங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து யூசிங் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சர். நீங்க ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, தாத்தா காலத்துலலாம் அன்னைக்கு ஏர் உழுது, இயற்கையாக உள்ள இலைத்தழைகளை போட்டு தான் அன்னைக்கு விவசாயம் பண்ணாங்க. பண்ணது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு ஒரு சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலப்போக்குல வறட்சி வரும்போது, நமக்கு பசுமை புரட்சி தேவைப்பட்டது. பசுமை புரட்சியின் காரணமாக வெளிநாட்டில் இருந்து உரங்கள் இறக்குமதி பட்டு வருடத்திற்கு 3 போகம். அதாவது நெல்ல வந்து ஒரு முறை தயாரிச்சத வருஷத்துக்கு 3 முறை தயாரிச்சு, மக்களுக்கு அந்த தேவைய பூர்த்தி பண்ணாங்க. ஆனா, அதனால என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த வறட்சி போக்கப்பட்டு, இன்றைக்கு வியாதிகள் பெருகிவிட்டது. ஓகேங்களா? அதான் உண்மை. இன்னைக்கு மண்ணு மரடாயிருச்சு. அப்ப அந்த மண் என்ன பண்ணும்? அந்த இயற்கை இதுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப திருப்பி உரத்த போட்டு அந்த உரம் எங்க போகுது? நம்ம வயித்துக்குள்ள தான் போகுது கடைசில. அப்ப இதுக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படுது. அடுத்து பொல்யூஷன். இன்னைக்கு வந்து உணவு, நீர், காற்று மாசுபட்டுருச்சு. உணவ பத்தி பார்த்தோம். நீர் எப்படி மாசுபட்டிருக்கு? இன்னைக்கு வந்து ஃபேக்டரி வேலைவாய்ப்புகள் பெருக்கறதுக்காக ஃபேக்டரி உருவாயிருக்கு. ஃபேக்டரி கழிவுகள் என்ன பண்றாங்க? ஆத்துல கலந்துறாங்க. ஆறு எங்க போகுது? சாக்கடையா மாறிருச்சு. அப்ப மண்ணுக்குள்ள போகும்போது குடிநீர் மாசுபட்டிருக்கு. அடுத்து அந்த ஃபேக்டரில இருக்கக்கூடிய மாசுகான காற்று, காத்துல கலந்து சுவாசிக்கும்போது நமக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா மாசுபட்டு போச்சு. அடுத்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இன்னைக்கு வேலைக்கேத்த ஊதியம் இல்ல. ஓகேங்களா? நீ படிச்ச படிப்புக்கு ஏத்த ஊதியம் வேலையோ, ஊதியமே கிடைப்பதில்ல. கிடைச்ச வேலைய பார்த்துக்கிட்டு லைஃப்க்கு ஓட்டிட்டு இருக்கோம். பணம் தேவைப்படுது. பணம் பிள்ளைங்களுக்கு படிக்க செலவு வேணும். வட்டிக்கு வாங்குறாங்க. வட்டி கட்ட முடியல, அசல் கட்ட முடியல. என்ன மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் உருவாகிறது. கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், அழுத்தம். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகுறதன் காரணம் தான் வியாதிகள் பிறக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஏன்னா வாழ்நாள் வியாதிகள். ஒரு காலத்துல பிபி, சுகர், கேன்சர் வந்து நமக்கு தெரியாது. பேரே தெரியாம இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப் போனா. ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலகட்டத்துல 30 இயர்ஸ் அதாவது 30 வயசு ஆயிட்டாலே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா முதல்ல அவங்களுக்கு செக் பண்றது பிபி, சுகர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்த செக்கிங் பண்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் முதற்கொண்டு சின்ன வயசுலயே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஒரு நமக்கு மனசுக்கு நெகிழக்கூடிய சம்பவங்கள். அடுத்து குழந்தை பிரச்சனை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துல ஒரு கருத்தரிப்பு பையன் கேள்விப்பட்டிருப்போம். அது எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தாலுக்கு தாலுக்கு, ஊருக்கு ஊரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிட்டினாலே பார்த்தீங்கன்னா, கருத்தரிப்பு மையம் உருவாகிருச்சு. காரணம் மலட்டுத்தன்மை. இது எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு என்ன காரணம்? சரியான சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்கல. அந்த இதுக்காக தான் நமக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து லிஸ்ட். என்னது லிஸ்ட்னா பெயர் பட்டியல். ஒரு விவசாயத்துக்கு எப்படி ஒரு விதைகள் முக்கியமோ, அது மாதிரி நம்ம எலக்ட்ரிக் மார்க்கெட்டிங் பிளானுக்கு வந்து நமக்கு பெயர் லிஸ்ட் முக்கியம். மேக் எ லிஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் பீப்புள். எப்படின்னா எப்படி லிஸ்ட் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ். நம்ம வந்து 6th, 7th, 10th, +2 ஒவ்வொன்றும் ஸ்கூல் படிச்சிருப்போம். காலேஜ் படிச்சிருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் நம்ம வச்சிருக்கோம். அவங்களுடைய பேரு, ஊரு, ஃபோன் எழுதி வச்சுக்கலாம். ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலாம். ரிலேட்டிவ்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வைக்கிறோம் வச்சுக்கங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கலந்துப்பாங்க. மாமா வந்திருப்பாங்க, அத்தை வந்திருப்பாங்க. அந்த ஏன்னா அவங்களுடைய பேரு, அவங்க ஃபோன் நம்பர், ஊர் எழுதி வச்சுக்கலாம். அது மூலம் எடுத்துக்கலாம். அடுத்து இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு வந்து சில கம்பெனில வேலை பார்த்திருப்போம், பல கம்பெனில வேலை பார்த்திருப்போம். அந்த கம்பெனில ஒர்க் பண்ணும்போது, அங்க சில பழக்கமான நபர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய நம்பர்ஸ் வாங்கி எழுதி தனித்தனி பேஜ் போட்டு வச்சுக்கலாம். எம்ப்ளாயீஸ் அதே மாரி. ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த கூட ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய பெயர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நெய்பர்ஸ் நம்ம குடியிருக்கோம். நம்ம சொந்த வீடா இருந்தா, பக்கத்துல வாடகை வீடுக்கு நெறைய பேர் மாத்தி மாத்தி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம வாடகை வீடா இருந்தா அடிக்கடி வீட மாத்திருப்போம். அப்ப இங்க இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் மீன்ஸ் பக்கத்து வீடு, அடுத்த வீடுக்காரங்களுடைய தெரிஞ்சவங்களுடைய நம்ம நேம் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது இல்லாம புதுசா என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் பழகுறோம், பேசுறோம். அதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பேசும்போது, அவங்களுக்கு இந்த சுகர் இருக்குப்பா, சுகர் மாத்திரை எடுத்தா குறைய மாட்டேங்குது, பிபி குறைய மாட்டேங்குது, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்ப இது மாரியான லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்கு இல்லையா? அவங்க மாரி லிஸ்ட் கூட நம்ம என்ன பண்ணலாம், பேர் போட்டு இந்த டயபெட்டிக்ஸ்ல இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அப்ப அது மாரியான ஒரு பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தினம் தினம் பஸ்ல எங்க ஏறி போவோம். பக்கத்துல ஒரு தெரிஞ்ச நபர் வந்திருப்பாங்க, தெரிஞ்ச நபர் வந்திருப்பாங்க. பேசி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்படும். பிசினஸ் வாய்ப்பு தேவைப்படலாம், இல்ல சப்ளிமெண்ட் தேவைப்படலாம். அவங்களுடைய பேரையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப இது மாரி பெயர் படி நீண்டுட்டு போயிட்டே இருக்கும் சொல்லிட்டு போனா. அப்ப என்ன பண்றோம்? கீப்பிங் ஆன் ஆடிங் நேம்ஸ். இவங்களுடைய எல்லாமே நேம் எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தேர் ஷுட் பி மினிமம் 100 நேம். ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேர் எழுதி வச்சுக்கணும். என்ன காரணம்னா, இன்னைக்கு முக்காவாசி என்ன பண்றோம், நம்ம வந்து மெண்டல் லிஸ்ட் தான் வச்சிருக்கோம். நேம் லிஸ்ட் எடுக்கிறது இல்ல. என்ன காரணம்? நமக்கு தெரியுமே.
பாத்துக்கலாமே அப்படிமோ. டப்புன்னு 10 பேர் 5 பேர் நினப்பு வரும், மிச்ச பேர் நினப்பு வராது. இதுவே நேம் லிஸ்ட் போட்டு வச்சுட்டோம்னா அந்த படிக்கும் போது ஓகே இவர் சொல்லலாம் இவர் சொல்லலாம் அப்படி நம்ம நினப்பு வரும். ஓகேங்களா? அப்ப ஸ்டார்ட் வித் 20 நேம்ஸ் டுடே. இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட அதுல இருந்து 20 நபர்களுக்கு நம்ம வந்து ஃபோன் கால் பண்ணி பேசி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன் 20 நம்பர் சொல்றோம்னா, இன்னைக்கு 20 பேருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதுல 5 பேர் வந்து நாட்டு ஜிம்ல இருப்பாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு 5, 6 பேர் தேருவாங்க. அப்ப அவங்கள வச்சு அவங்கள்ட்ட வாய்ப்பு கொண்டு போறதுக்கு தான் நம்ம 20 நேம்ஸ் வந்து டெய்லி நம்ம வந்து அவங்க ஃபோன் கால் பண்ணி பேசணும். டு நாட் ப்ரீஜட்ஜ். அதாவது இவங்க செய்வாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்மளே ப்ரீஜ் பண்ணக்கூடாது. சரி பார்த்தீங்கன்னா, வேலை வெட்டி படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, வேலையை விட்டுருப்பாங்க, வீட்டுல சும்மா இருப்பாங்க. அப்ப இவங்க சும்மா இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு சொன்னா எல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சு அவங்களோட வாய்ப்பு சொல்ல நினைக்க கூடாது. ஓகேங்களா? சரி இவர் பிஸியா இருக்காருப்பா, இவர்கிட்ட போய் சொன்னே வருவாரா அப்படின்னு நினைக்க கூடாது. முன்னாடி நம்மளே ப்ரீஜ் பண்ணிக்கூடாது. என்ன காரணம்னா, அதாவது எங்க எது எப்படி முளைக்கும் தெரியாது. அதனால அனைவரிடமும் நம்ம கொண்டு போயிட்டு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொண்டு சேர்க்கணும். ஓகேங்களா? அடுத்து இன்விடேஷன். இப்ப பெயர் பில் தயாரிச்சிட்டோம், அதுமே போட்டிருக்கோம். அடுத்து முறையாக அழைப்பு. எப்படி அழைக்க போறோம்? ரெபுடேஷன் அண்ட் இன்ஃபுளுன்ஸ். ஒரு ரெபுடேஷன், ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கணும் அவங்கள்ட்ட. ஓகேங்களா? எடுத்தோடனே டப்புன்னு ஓப்பன் பண்ணி பேசக்கூடாது. வா, எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அருமையான வாய்ப்பு இருக்குப்பா, வா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு டப்புன்னு உடச்சிடக்கூடாது. பட் நான் வந்து ஒரு வாய்ப்பு பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, சூப்பரா இருக்கு. இது ஒரு அவங்க வந்து எதிர்பார்ப்பு உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு படம் வருதுன்னு வச்சுங்களேன், தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம இது போடுவாங்க, என்ன போடுவாங்க, ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ் வந்து டக்குன்னு அதாவது படத்தோட எதிர்பார்ப்பு உருவாக்குறதுக்காக ஸ்கிரீன் போடுவாங்க. அது மாதிரி ஒரு ரெப்புடேஷன் உருவாக்கணும். அடுத்து சேஞ்சிங் ஃப்ரம் ஏ ஹண்டர் டு ப்ரொஃபஷனல். இது வந்து ஹண்டர் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஹண்டர் மீன்ஸ் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேடர். அது என்ன பண்ணுவாங்க, இவரு பிடிச்சிட்டா, இவரு இழுத்து போட்டா, அப்ப அது மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. அங்க வந்து ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி டீல் பண்ணுவாங்க, எப்படி டீசெண்டா பேசுவாங்க, எவ்வளவு ஸ்டைலா அருமையா, அது மாதிரி நம்ம வந்து இந்த பிசினஸ் வாய்ப்பை கொண்டு போகணும். அதான் வந்து இன்விடேஷன். இதே பாத்தீங்கன்னா, இப்ப இன்விடேஷன் குடுக்குறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா பார்க்குறோம். அவர் ஃபோன்ல பேசியிருக்கோம். ஓகேங்களா? அவர்ட்ட வந்து பேசிட்டு நல்லா இருக்கீங்களா? அத எடுத்த உடனே வாய்ப்பு சொல்லக்கூடாது யார்ட்டயுமே. ஃபர்ஸ்ட் நலம் விசாரிக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்க? வீட்ல எப்படி இருக்காங்க? குழந்தைகள் எப்படி படிக்கிறாங்க? அப்படியே ஒரு நாள் 2 நாள் பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு, "எப்பா எனக்கு அந்த பக்கம் வேலை வர்றது பார்க்க வரேன். நீ ஃப்ரீயா இருப்பியாப்பான்னு?" கேட்கும்போது, "இருப்பேன்னு" சொல்லுவாரு. திருப்பி ஏன் என்ன விஷயம்ன்னு கேட்பாரு. "இல்ல இப்ப சும்மா பார்த்தாச்சு ஒரு கப் ஆஃப் காஃபி சாப்பிடலாமே" அப்படின்னு நான் ஒரு ஐடியா தான்பா. ஜஸ்ட் லைக் அப்படி சொல்லும்போது, "ஓகே வா" அப்படி சொல்லுவாப்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் அங்க வந்து கேட்கணும். இன்னைக்கா, நாளைக்கா? அவர்ட்ட வந்து நீங்க எப்ப பார்க்கலாம்னு சொல்லும்போது, அவரு என்ன பண்ணுவாரு, பிஸியா இருக்க மாரி, இந்த இந்த வாரம் பிஸியா இருக்கேன்ப்பா, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்னு சொல்லுவாரு. பட் நம்பளே வந்து ஒரு முடிவு பண்ணி, நம்ம நேரத்த முடிவு பண்ணிட்டு, இன்னைக்கா, நாளைக்கா, அப்புறம் வந்து கன்ஃபார்ம் த வென்யூ எந்த இடத்துல பார்க்கலாம்? இந்த டைம் ஒரு 5:30 மணிக்கு ஹோட்டல் சாந்தியில பார்க்கலாமா? அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம அவருக்கு தெரிஞ்ச இடமா இருக்கணும், நமக்கு தெரிஞ்ச இடமா இருக்கணும். அங்க சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அவங்கள இன்வைட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப இன்வைட் பண்ணிட்டோம். அவரு வந்துட்டாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப என்ன பண்ண போறோம்? ஒன் டூ ஒன். எடுத்தோனே பிசினஸ் பேசக்கூடாது சொன்ன மாரி. விசாரிச்சுட்டு இருந்துட்டு, அப்ப சொல்லலாம். நம்ம என்ன பண்ணணும், பிசினஸ் சம்பாதிச்சிருக்கோம். ஒரு கார் வாங்கி வச்சுக்கங்களேன். இந்த கார்ல உள்ள போகலாம். ஓகேங்களா? "என்னப்பா கார் வாங்கியிருக்கியா?" "ஆமாப்பா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். அருமையா இருக்குல்ல எனக்கு இன்கம் கிடைச்சிட்டு இருக்குன்னு" சொல்லி அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் உருவாக்கலாம். இல்லன்னா என்ன சொல்லலாம், பேசும்போது அவர் என்ன சொல்லுவாரு, "எங்கப்பா ரொம்ப சிரமமா இருக்கு. குடும்பம் நடத்த கஷ்டமா இருக்கு. இன்கம் பத்த மாட்டேங்குது" அப்படி சொல்லுவாரு. இல்ல அவருக்கு சம்பந்தப்பட்டவங்க அவருக்கே கூட இந்த டிசீஸ் இருக்குப்பா. இது நானும் மருந்து போடுறேன். ஒண்ணும் சரியில்ல. அப்ப எதையோ ஒண்ணு வாயில சொல்ல கண்டிப்பா பேசுவாங்க. அப்ப அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஒன் டூ சொல்லிட்டு, இப்ப நம்மளோட அருமையான வாய்ப்பு என் ஃப்ரெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. 0 இன்வெஸ்ட்மென்ட்டே கிடையாது. பட் ஒன்லி ஜஸ்ட் லைக் ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கு. உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் உள்ள அனைத்து பத்தியும் தீர்வு சொன்னோம்ல, "அப்படியா?" அப்படின்னு கேட்பாரு. ஆமாப்பா அருமையான தீர்வு குடுத்துட்டு இருக்கு. இந்த சொல்லி கையில பாக்ஸ் இருந்தா கொண்டு பாக்ஸையும் காட்டலாம் அவர்ட்ட. ப்ராஸ்பெக்டிங் நம்மள்ட்ட வந்து ப்ரொடக்ஷன் தான் அதையும் காட்டலாம். அப்புறம் ஃபிளிப்சார்ட் நம்மளே சார்ட் போட்டுக்கலாம். வீடியோ இருக்கு. நம்மளே அது காமிக்கலாம். இது மாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. இன்னைக்கு இந்த அளவு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நல்லா இன்கம் போய் கிடைச்சிட்டு இருக்கு. உனக்கு சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். இந்த உன் ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டு இருந்தேன். சரி உன்ட்ட சொல்லிட்டு போலாமேங்கிற நினைப்புக்காக வந்தேன்னு சொல்லிட்டு, அவர் சொல்லும்போது, ஓகேப்பா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சரியா என்ன இருக்கும், ஆனா பட்டுன்னு உண்மைய சொல்ல மாட்டாரு. அப்புறம் என்ன சொல்லலாம், ஜூம் மீட்டிங் நடக்குதுப்பா. இந்த ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு. ஏன்னா இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம கம்பெனில மீட்டிங் நடத்துறாங்க. நாங்களும் மீட்டிங் போடுறோம். அப்படி சொல்லலாம். ஹோம் மீட்டிங் பக்கத்துல ஏதாவது நம்ம ஹோம் மீட்டிங் போடுறோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு 5 பேர வச்சு ஹோம் மீட்டிங் போடணும். ஏற்கனவே அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்ல ஹோம் மீட்டிங் எடுக்கிற மாரி இருந்தா, இவர அங்க இன்வைட் பண்ணலாம். அப்ப அவருக்கு ரெபுடேஷன் உருவாக்கும்போது, கண்டிப்பாக அவர் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து எஸ்5 அதாவது எஸ்5 ஒரு மாஸ்டர் ஒரு பிளான் ஒண்ணு இருக்கு. அது பிசியாலஜி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இத முடிச்சுட்டு சம்வில். ஓகே பார்க்கலாம்பா, செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரு சோ வாட்? அதனால என்னப்பா? நீ பண்ணுப்பா அப்படி சொல்லுவாங்க. சில பேர் சம் வாண்ட். இல்லப்பா எனக்கு இப்போதைக்கு இந்த ஐடியா ஒண்ணும் இல்ல. நான் இது பண்றேன் இல்ல அப்படி சொல்லுவாங்க. சில பேரு ஸ்டார்ட் ஒர்க்கிங். சரிப்பா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சம்மோன் இஸ் வெயிட்டிங்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுள் தினம் வேண்டுவாங்க. கடவுளே எனக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கணும்ப்பா. என்னால பிசினஸ் பண்றதுக்கு பெருசா அளவு முதலீடு கிடையாது. அப்ப முதலீடு இல்லாம, இல்ல கொஞ்சம் முதலீடுல ஏதாவது ஒரு இன்கம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தினம் கடவுள்ட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. அவங்க ரெடியா இருப்பாங்க. அது சொன்ன உடனே டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல இந்த வாய்ப்பு குடுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஒர்க் பண்ண சொல்றாங்க. அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு. ஆனா இவ எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து நேம்ஸ் எழுதும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் நம்ம போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து SW5 சொல்றது. அடுத்து ஃபாலோ அப். ஓகே. இத பார்த்துட்டோம். ஓகேங்களா? அவர்கள பேச்சு இருக்கும். பிளான சொல்லிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இப்ப அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே அவர் வந்து ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. அப்பன்னா எப்படி இத ஃபாலோ பண்ணலாம்? அப்ஜெக்ஷன்ஸ் ஃபார் இன்டு த 2 கேட்டகரீஸ். அதாவது அதாவது அப்ஜெக்ஷன் சொல்றாங்க இல்லையா? அவங்கள்ட்ட வந்து 2 கேட்டகரில வந்து அப்ஜெக்ஷன் கிடைக்கும். எப்படின்னா, த ப்ராஸ்பெக்ட் ஹேஸ் லிமிட்டிங் பிலீவ் இன் த எபிலிட்டி. அவருக்கு அவருக்கு மேல முதல்ல நம்பிக்கை இருக்காது. என்ன காரணம்னா, ஏற்கனவே ஏதாவது சில கம்பெனி பண்ணியிருப்பாரு. லாஸ் ஆயிருக்கலாம். இப்ப இன்கம் கிடைச்சிருக்காது. அப்ப என்னடா இந்த மாரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் திருப்பி என்ன பாதையை பண்ணி செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு அவருக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து த ப்ராஸ்பெக்ட் ஹேஸ் நெகட்டிவ் பிலீஃப் இன் த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதாவது ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் நடந்திருக்கும். அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே வேணான்னு தவிர்த்திருப்பாரு. இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் பஸ்ல போறாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்ப அவர் திருப்பி பஸ்ல ஏற மாட்டாரா? இல்ல டூ வீலர் போறாரு. சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்ப டூ வீலர் ஓட்ட மாட்டாங்களா? இப்படி ஏதோ எங்கேயோ சில தப்பு நடந்திருக்கும். ஆனா நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் பத்தி அவர் தவறான அணுகுமுறை அவர் மனதில் இருக்கும். ஓகேங்களா? 2 வகையில அப்செஷன் கிடைக்கும். அப்ப இந்த ப்ராஸ்பெக்ட் கேஸ்ல அவங்க மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஓகேங்களா? என்ன சொல்லுவாரு அவரு? ஐ டோன்ட் ஹேவ் த மணி. என்கிட்ட பணம் இல்லப்பான்னு சொல்லுவாரு. ஆனா ஏற்கனவே என்ன பண்ணுவாரு? 1,00,000 கடன வாங்கி கூட போட்டு மாசம் மாசம் 5,000 கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நம்பி பணத்த போட்டு ஏமாந்திருப்பாரு. ஆனா நம்மள்ட்ட சொல்லுவாரு, பணம் இல்லன்னு சொல்லுவாரு. அப்ப அவருக்கு புரிய வைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. நீ மணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆரோக்கியத்துக்கான முதலீடு இது. ஓகேங்களா? ரூ. 6,300 கொடுத்து உன்னுடைய உடல் நலத்துக்காக பொருள் வாங்கன்னு சொல்லி புரிய வைக்கலாம். ஐ டோன்ட் ஹேவ் த டைம். எனக்கு டைமே இல்லன்னு சொல்லுவாரு. நான் காலைல டியூட்டிக்கு போனேன். சாயந்தரம் 6 மணி தான் 7 மணிக்கு வரேன்ப்பா. அதனால எனக்கு டைமே இருக்க சொல்லுவாரு. அப்ப அவர் சொல்லி புரிய வைக்கலாம். எப்பா நீ வந்து லஞ்ச் டைம் ஒரு 1/2 மணி டைம் ஒதுக்கு. ஈவினிங் ஒரு 1/2 மணி டைம் ஒதுக்கு. மார்னிங் 1/2 மணி டைம் ஒதுக்கு. அப்ப இது மாரி சொல்லி புரிய வைக்கும்போது அவர் புரிஞ்சுக்குவாங்க. தேவையில்லாம YouTube, Facebook இத பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் கட் பண்ண சொல்லலாம். அடுத்து ஐ அம் நாட் எ சேல்ஸ் பெர்சன். என்ன சொல்லுவாரு? நான்லாம் கொண்டு போய் வீட்ல விற்க முடியாதுப்பா. சும்மா இரு அப்படி சொல்லுவாரு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இது விற்கக்கூடிய பொருள் கிடையாதுப்பா. ஓகேவா? முதல்ல நீ வாங்கி பயன்படுத்து. இதை பயன்படுத்தும்போது, யூஸ் பண்ணும்போது உனக்கு இதுல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நீ சும்மா இருக்க மாட்ட. உன் வாய் சும்மா இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் டெவலப் சொல்லி புரிய வைக்கலாம். ஐ டோன்ட் நோ எனிஒன். எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லுவாரு. ஆனா அவருடைய மொபைல் எடுத்து பார்த்தோம்னா 500 1000 நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க. பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கலாம் அவருக்கு. ஐ எம் டூ யங். சில பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசா நான் போய் சொன்னா கேட்பாங்களா? அப்படி சொல்லுவாங்க. இல்ல தம்பி, நீங்க வந்து சின்ன வயசா இருந்தா கூட இன்னைக்கு நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்கம் சம்பாதிக்கலாம். நாளைக்கு சொந்தமா நீங்க வீடு கட்டலாம். இவ்வளவு உங்க அப்பா அம்மா டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்க சொந்த கால்ல சொந்தமா உழைச்சு நீங்க சம்பாரிச்சு இத சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு நம்மளுடைய பிசினஸ் சப்போர்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி புரிய வைக்கலாம். டூ ஓல்ட் சரி பண்ணுவாங்க. எனக்கு 60, 65 வயசு ஆகி போச்சுங்க. இனிமேட்டு நான் யார பார்க்க போறேன், செய்ய போறேன். அப்ப சொல்லுவாங்க. அப்படி கிடையாது சார். நீங்க வந்து இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து மீட்டெடுக்க தான் இந்த அருமையான பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. பொருள் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க 4 பேர் சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்க வயதுங்க தடையே கிடையாது சார். நீங்க 65 வயசு சொல்றீங்க. நம்ம பொருள எடுத்து பாருங்க. 40, 45 இயர்ஸ்ல என்ன இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கலாம். அடுத்து நோ எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எந்தவனுக்கு முன் அனுபவம் இல்லாம சொல்லுவாரு. ஒண்ணும் இல்ல சார். யாருமே கத்துக்கிட்டு மேல இருந்து குதிச்சு இங்க வரல. எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அத வாங்க. கொஞ்சம் படிப்படியா அதுக்கு இருக்கு. அதுக்கு நம்ம Zoom மீட்டிங் இருக்கு. அத அட்டெண்ட் பண்ணுங்க. கம்பெனி மீட்டிங் இருக்கு. நம்ம மீட்டிங் இருக்கு. நீங்க பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு அந்த உங்க சந்தேகங்கள் கிளியர் ஆகும். அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணா, இந்த ப்ராஸ்பெக்ட் லிமிடெட் பிலீஃப் இன் த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேலயே அவருக்கு நம்பிக்கை இருக்காது பாத்தீங்களா? அவருக்கு என்ன சொல்லுவாரு? இந்த அதாவது இட் இஸ் எ எம்பளம் அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாரியா அது? அப்படின்னு கேட்பாரு. ஆமா சார். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லலாம். அடுத்து இஸ் ஒன் ஆஃப் தி திஸ் இந்த அது மாரியா இந்த காந்தபுரம் சொன்னாங்களே அது மாரி இதா? அப்படின்னு கேட்பாரு. அடுத்து இஸ் பிரமிட் இட் லீகல்? சார் இது பிரமிட் அந்த முக்கோணம் மாரி ஒரு லெக் போட்டு லெஃப்ட் ரைட் போடும் அது மாரி கேட்பாரா? லீகலா கேட்பாரு. சார் இது வந்து பிரமிட் ஸ்கீம் தான் உங்களுக்கு ஒரு லெவல் பி வரும்போது இவ்வளவு இன்கம் கிடைக்குது. நம்மளோட ஃபுல் அண்ட் லீகல் தான். 9 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இந்த சர்டிஃபிகேட் காட்டலாம். அடுத்து ஐ எம் நாட் ஏ இன்ட்ரஸ்டட் இன் எம்எல்எம். எனக்கு எம்எல்எம்லயே நம்பிக்கை இல்லை சார். எனக்கு என்ன காரணம்னா அவர் ஏற்கனவே எம்எல்எம் சிஸ்டம் எடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மாட்டியிருப்பாரு. இல்ல அவரால் செய்ய முடியாம இருந்திருக்கும். இல்ல தவறான அணுகுமுறையினால அவரால் ஜெயிக்க முடியாம இருந்திருக்கும். பட் அதுல இருந்து வெளியே வரதுக்குள்ள வாய்ப்பு சொல்லலாம்.
ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழுத்து விட விரும்பல சார், நான் பாடலாக்கலாம் இருக்கான்னு சொல்லுவாரு. அப்போ சொல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இழுத்து விட வேண்டிய அவசியம் இல்லை சார். ஜஸ்ட் லைக் நீங்க பொருளை எடுத்து பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆக்டிவிட்டி பார்த்து உங்களுடைய இன்கம் பார்த்து அவங்க உள்ள வருவான்னு சொல்லி புரிய வைக்கலாம். அது ஹவு மச் யூ ஆர் மேக்கிங். அப்ப நம்ம திருப்பி கேட்பாரு, நீ ஜாயின் பண்ணி சொல்றீங்க 6 மாதம் சொல்லியிருக்கீங்க சார், இப்போ நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிங்கன்னு சொல்லுவாரு. நமக்கு இன்கம் நமக்கு நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் ஸ்க்ரோல் ஒன்று ஓடுது ஓகேங்களா, அவங்களுக்கு தெரியும். அதுல நம்ம எத்தனை இடத்துல இன்கம் இருக்கும், மொத்தம் 6000 மேல நபர் இருக்காங்க, அது நான் 114 இருக்கேன், நான் 45 சம்பாதிச்சிருக்கேன் சார், இது வந்து என்னுடைய பேரண்ட் இன்கம் மட்டும் தான், இது இல்லாம 1 பாக்ஸ் ஃப்ரீ இருக்கு சொல்லி அப்ப எனக்கு இன்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்லி அவங்க புரிய வைக்கலாம். ஓ இவ்வளவு இன்கம் இருக்கா, இவ்வளவு சம்பாதிக்கலாமா அப்படின்ட்டு அவருக்கு எண்ணங்கள் உருவாகும். அப்ப நம்ம கம்பெனி மேல அவருக்கு மிக அருமையான நம்பிக்கை ஏற்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப வந்து என்ன பண்றோம், அவர் வந்து பிசினஸ் கொண்டு வரதுக்காக க்ளோசிங் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங். அவருக்கு வந்து எல்லாம் பார்த்தாரு, பேசினாரு, பிடிச்சு போச்சு, கம்பெனி ஓகேன்ட்டாரு. ஓகேங்களா. அப்ப இப்ப ஜாயின் பண்றாரு. அப்ப என்ன கேட்கலாம், ஆல்டர்னேட்டிவ் சார் நீங்க உங்க பேர் எடுத்துக்கிறீங்களா, உங்க மனைவி பேர் எடுத்துக்கிறீங்களா. என்ன காரணம்னா அவர் சொல்லுவாரு, சார் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் பேர் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், அவங்களுக்கு ராசி சார் அப்படி சொல்லி மனைவி பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரீ அசூரன்ஸ் க்ளோசிங். ஒரு அசூரன்ஸ் கொடுக்கலாம், இன்னைக்கு எழுதி வச்சுங்க சார், இன்னைக்கு டேட்ல நீங்க எப்படி இருக்கீங்க, இதுல இருந்து ஜஸ்ட் லைக் அடுத்த 1 இயர்ல உங்க லைஃப் ஸ்டைல் இவ்வளவு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார். இல்ல 0% இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது, உங்க ஆரோக்கியத்துக்காக முதலீடு பண்றீங்க, 6000 கொடுத்து பொருள் வாங்கி பயன்படுத்தி உங்களோட பார்த்து யூஸ் பண்ணி நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது உங்களுக்கு இன்கம் நல்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சார். ஆரோக்கியம் உண்டு, தெளிவு சொல்லி ஒரு அசூரன்ஸ் கொடுக்கலாம். அவர் லைஃப் ஸ்டைல் இன்னளுக்கு மாறும், எப்படி நம்ம வந்து 1 இயர்ல நம்மளுடைய growth எப்படின்னு சொல்லி அதை பார்த்து மாசம் இன்னைக்கு பல லட்சம் சம்பாதிக்க வாய்ப்புன்னு சொல்லி புரிய வச்சு ஒரு க்ளோசிங் கொடுக்கலாம். டெஸ்டிமோனியல் க்ளோசிங். அவருக்கு சப்போஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன தேவை, உதாரணத்துக்கு அவருக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், அப்ப அது தகுந்த டெஸ்டிமோனியல் நம்மளுடைய ஏகப்பட்டது இருக்கு, அந்த டெஸ்டிமோனியலை காட்டி புரிய வைக்கும் போது ஓகே இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, அப்ப நான் எடுத்து பாக்குறேன் சார் அப்படி சொல்லி வரலாம். ரெண்டாவது பிசினஸ் டெஸ்டிமோனியல் இருக்கு. பாரு சார், என் ஃப்ரெண்டு நான் ஜாயின் பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன், இன்னைக்கு அவர் இன்கம் எடுத்துட்டு இருக்காரு, கம்பெனி எத்தனை இடத்துல இருக்காரு, அப்ப அந்த இன்கம் காட்டும் போது அதை நம்பி அவர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு, அதை சொல்லி க்ளோசிங் கொடுக்கலாம். சம்மரி க்ளோசிங், ஏ டு செட். அதாவது கம்பெனி ஆரம்பிச்சு, கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு கம்பெனி எங்க இருக்கு, கம்பெனி எம்டி யாரு, நம்ம எப்படி இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு எதிர்கால ஃபியூச்சர் என்ன, இந்த பேரண்டோட யூஸ் என்ன, யாரும் அந்த பூராமே ஒரு சம்மரி பண்ணிட்டு அதையும் பண்ணும்போது அதுலயும் க்ளோசிங் கொடுக்கலாம். ஓகேங்களா. எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து இப்ப என்ன பண்ணுறோம், டூப்ளிகேஷன். அதாவது என்ன டூப்ளிகேஷன், இஃப் யூ வாண்ட் ஃப்ரீடம் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இட் டசன்ட் மேட்டர் வாட் ஒர்க்ஸ், இட் ஒன்லி மேட்டர் வாட் டூப்ளிகேட்ஸ். அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்ல வந்து எது வந்து வேலை செய்யறது முக்கியம் இல்லை. ஓகேங்களா. எது டூப்ளிகேட் தான் முக்கியம். ஓகே. நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வாயிலே வர சொல்ற மாதிரி கட்டம் போட்டு வட்டம் போட்டு இப்படி ஏபி இப்படி ஏதாவது நம்ம போட்டு நம்ம சொல்லி புரிய வைப்போம். ஆனா அவங்க நம்மளால சொல்ல முடியும், பட் அவரால் முடியாது. அப்ப அங்க ஒரு டூப்ளிகேஷன் உருவாக்கணும். என்ன டூப்ளிகேஷன் உருவாக்கி கொடுக்கணும், சிஸ்டம். அங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணும். சிஸ்டம்ல பிளக்கிங் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவரு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குவாரு. ஓகேங்களா. இதை டூப்ளிகேட் பண்ணணும். சப்போஸ் டூப்ளிகேட் ஆகல, இப்போ வந்து டூப்ளிகேட் நீட் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, என்ன எதுக்காக நம்ம வந்து டூப்ளிகேட் பண்றோம்னா, அதாவது பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கும், ஹெல்ப் யூ பில்ட் அதாவது டெப்த் ஃபாஸ்டர். அதாவது டூப்ளிகேட் பண்ணிட்டு வச்சுங்களேன், அவரு நம்ம எப்படி 2 பேர் ஏபி வாய்ப்பு கொடுத்தோமோ அவரும் அதே மாதிரி ஏபி 2 பேர் வாய்ப்பு கொடுத்தோம்னா விறுவிறுன்னு நம்ம எனக்கு growth அதிகமா போயிட்டு இருக்கும். அடுத்து டைம் லீவரேஜ். என்ன காரணம்னா, இப்போ வந்து மீட்டிங் உட்கார வைக்கிறோம், நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நபர் 2 பேர் பார்க்க ஐடியா பண்ணியிருக்கோம், பட் சிஸ்டத்துக்குள்ள ஃபிளக்கிங் பண்ணிட்டோம்னா மீட்டிங்ல உட்கார வைக்கும் போது 10 நபர் சொல்லும் போது அட்லீஸ்ட் 5 உள்ள வருவாங்க. இந்த 5 பேர்த்தையும் பார்க்க வைக்கும் போது தனித்தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியமே இல்லை. அந்த 5 பேர்த்தையும் ஜஸ்ட் லைக் ஒரு 1/2 மணி நேரத்துல பார்க்க வச்சிடலாம், 1 ஹவர்ல பார்க்க வச்சிடலாம். அப்ப இந்த டைம் லீவரேஜ் கிடைக்கும். அது சிஸ்டம் தேவைப்படுது. ஓகேங்களா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது, நமக்கு டூப்ளிகேட் அதிகப்படி கொடுக்குது. டூப்ளிகேட் ஆகும்போது டீம் பல்கி போயிருக்கும். இப்ப நோ சிஸ்டம் நோ டூப்ளிகேஷன் ஆகல. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உதாரணம் எலி என்ன பண்ணுது பாருங்களேன், அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா கீழே வரணும் நினைச்சுக்கிட்டு அந்த ரோலிங்லேயே ஓடும் போது ரோலிங் சுத்திக்கிட்டு இருக்கும், அது அங்கேயே தான் இருக்கும். இப்ப சைக்கிளை ஸ்டாண்ட் பண்ணி சுத்தினா எப்படி இருக்கும், அதே மெத்தட் தான். அப்ப டூப்ளிகேட் ஆகலைன்னா நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம், நம்ம பொருள் வாங்கி பயன்படுத்திட்டு இருப்போம், பட் நமக்கான டூப்ளிகேட் ஆகவில்லை என்றால் டீம் டெவலப் ஆகாது, growth இருக்காது. நம்ம அப்படியே தான் இருப்போம். நம்ம எப்படி ஜாயின் பண்ணமோ நம்ம பொருள் மட்டும் வாங்கிட்டு இருப்போம், நம்ம பெருக வாய்ப்பு இல்லை. அதனால தான் டூப்ளிகேட் தேவைன்னு சொல்றோம். ஓகேங்களா. அடுத்து 3 கோல்டன் ரூல்ஸ் பார்க்கிறோம். என்ன கோல்டன் ரூல்ஸ், அதாவது 3 தங்க விதிகள். ஷேர் த ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அந்த ப்ராடக்ட் ஷேர் பண்ண அவசியம் இல்லை, இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை, ஓகே நமக்கு என்ன நடந்துச்சோ அதை வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்து ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்ன பிசினஸ் பிளான் இருக்கு, ஓகேங்களா, அதை நம்ம ஷேர் பண்ணலாம்.
அடுத்து செல் த ஈவெண்ட். என்னென்ன ஈவெண்ட் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா 8:30 மணிக்கு ஜூம் மீட்டிங் இருக்கு, நம்மளோட டீம் மீட்டிங் இருக்கு, ஒவ்வொரு கம்யூனிட்டி ஒவ்வொரு டீமும் அவங்க டீம் மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை உட்கார வைக்கணும். என்ன காரணம்னா இன்னைக்கு ஈவெண்ட் தான் பிளட் மாதிரி. அப்ப எந்த ஈவெண்ட்ல யார் எப்படி வந்து எகிரி வருவான்னு தெரியாது. அந்த ஈவெண்ட் பார்த்து ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ஜூம் மீட்டிங் நடக்குது 8:30 மணி மீட்டிங்களா சொன்னே சொல்றது கிடையாது. யோகி சார் பாத்தீங்கன்னா அழகா அருமையா இன்னைக்கு வந்து ஏஐ வச்சுல ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ முதல் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. நிசா மேடம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு செயல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரமேஷ் சார், விஜய் சார்லாம் அவங்க செயல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப தினம் தினம் புது புது கருத்து கிடைக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கருத்து கிடைக்கும் போது அந்த ஈவென்ட் உட்காரும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சீசன் பொறி தட்டும். ஓகே அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சொல்லிட்டு ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த 3 கோல்டன் ரூல்ஸும் மறக்க கூடாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராடக்ட் ஒரு 12 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 12 ப்ராடக்ட் என்ன பாத்தீங்கன்னா ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, சென்னா ரப்பன்ஸ், குர்கிபிடா மொசட்டா, பஞ்சர் ஒயின், ரெட் பீச் செம்செல்ஸ், கிரீன் ஆப்பிள் செம்செல்ஸ், எபிமெடியன் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிடேஸ், சிவியர் எப்ரியானா, பேசிஃப்ளோரா, ஜெப்டிகபா, பிளிகியா. இந்த 12 மூலிகையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது நாட்டோட சமதளங்கள், கடல் மட்டத்துக்கு கீழே, கடல் மட்டத்துக்கு மேலே இதுக்கு உள்ள அருமையான எல்லா இன்கிரியன்ட் எடுத்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இது எடுக்கும் போது உச்சநிலையிலிருந்து உள்ளங்களோட அனைத்து பிரச்சனையும் தீர்வு கொடுக்குது. ஓகேங்களா? இந்தியாவுடைய ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனி நம்ம கம்பெனி. இந்தியாவில் வளர்ந்தக்கூடிய பல கம்பெனி நம்ம கம்பெனியும் அருமையா இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு. வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் அதாவது பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த அருமையான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். இந்த ப்ராடக்டை எடுப்பதன் மூலியம் நமக்கு ஆரோக்கியம் மற்றும் செல்வ செழிப்பு கிடைக்கின்றது. மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கள் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்ம ப்ராடக்ட். பிரவன் 1000 டிசீஸ் 1000க்கு மேற்பட்ட வியாதிகளை தீர்க்க வல்ல அருமையான ப்ராடக்ட். பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 6300 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து பொருள் வாங்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பேஸ் வந்து 5000 ரூபாய்க்கு நம்ம பொருள் கொடுக்குறாங்க. இதுக்கு ஜாயின் பண்றது என்ன தேவைப்படுது? பேன் கார்டு இமேஜ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீடைல்ஸ், நாமினி டீடைல்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கிரியேட் பண்றதுக்கு ஒரு பேன், ஒரு இமெயில், ஒரு மொபைல் இருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் பிசினஸ் பிளான். அதாவது பேசிக் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் பேசிக் பேக்கேஜ் நம்ம ஜாயின் பண்றோம். ஓகேங்களா? அப்ப எப்படி இந்த பிளான் ஒர்க் ஆகுது? 5000 பேசிக் பேக்கேஜில் நம்ம 2 நபர்கள் வாய்ப்பு கொடுக்குறோம். ஏக ஒரு நபர், பி ஒரு நபர் வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த ஏக ஒரு நபர் உள்ள வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கமா நமக்கு கம்பெனி நமக்கு 500 அக்கௌண்ட்ல ஏற்றிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பாக்ஸ் 6300 ரூபா. கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க டிசம்பர் 26 வரைக்கும். ஒரு புதுசாக ஐடி போட்டு உள்ள வராங்கன்னா 1+1 ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த நியூ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு ஒன்றும், நமக்கு ஒன்றும், கஸ்டமருக்கும் நமக்கு ஒரு பாக்ஸ் ஃப்ரீ பாக்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸ் 6300 நமக்கு கிடைக்குது. அடுத்து ரிட்டெயில் ப்ராஃபிட் 1300. எம்ஆர்பி 6300 ரூபாய்க்கு தான் பொருள் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். அப்போ 1300 கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கம்பெனிக்கு அனுப்புறோம். 1300 ஸ்பாட் பேமெண்ட் அங்கேயே நமக்கு கிடைச்சிருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏங்க நபர் உள்ள வரும்போது டோட்டல் ப்ராஃபிட் 8000 கிடைக்குது. இதே கான்செப்ட்ல பீங்கிற நபர் அதாவது சொல்ல முடியாது 2 நபர் வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லையா? இந்த பீங்கிற நபர் 5000 ரூபாய் உள்ள வராரு. உள்ள வரும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 வாங்கும்போது நமக்கு ஸ்பான்சர் இன்கம் 500 நமக்கு கம்பெனி கொடுத்துட்றாங்க. ஸ்பான்சர் பாக்ஸ் 1300 கிடைக்குது. ரிட்டெயில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதே 1300 கிடைக்கும். டோட்டல் ப்ராஃபிட் 8100 ரூபா. அதாவது நம்ம 2 நபர் வாய்ப்பு கொடுக்குறோம். 2 நபர் வாய்ப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏபி பேர் மேட்ச் வரும், அதுக்கு 500. அப்போ டோட்டலா பார்த்தா 16,700 நமக்கு இன்கம் கிடைக்கும். இது வந்து சிம்பிள் பிசினஸ் பிளான் சொல்றோம். அடுத்து கம்பெனி சொல்லலாம் குரோபதி பிளான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பிரீஃபா பார்க்கலாம். ஓகேங்களா? குரோபதி பிளான் வந்து பேசிக் பேக்கேஜ் 5000 ரூபாய். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து 2 டாப்அப் இருக்கு. பிரைமரி ரீடாப்அப் வந்து 5000 ரூபாய். பிரீமியம் அப்கிரேட் வந்து 21,000 ரூபாய். எப்படி இந்த பிளான் ஒர்க் ஆகுது? இந்த 5000 ஜாயினிங் பேக்கேஜில் ஏங்க ஒரு நபர், பீங்க நம்பர் உள்ள வராங்க. ஏங்க ஒரு நபர் உள்ள வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கமாக 500. அதே மாதிரி பீங்க நம்பர் வரும்போது ரெஃபரல் இன்கம் 500. ஏபி பேர் மேட்ச் அது பார்த்தீங்கன்னா ஒரு 500, 1500 ரூபா. அதில் வந்து அட்மின் சார்ஜஸ் டிடிஎஸ் போக நமக்கு 1350 ரூபா நமக்கு அக்கௌண்ட்ல பணம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்மளோட இன்கம் 10,000 வர வரைக்கும் இந்த பேசிக் பேக்கேஜ் செல்லுபடி ஆகும். 10,000 என்னைக்கு ரீச் பண்ணிட்டோமோ அடுத்து நம்மளுடைய ஐடியை அப்கிரேட் பண்ணணும், அதாவது டாப்அப் பண்ணணும். டாப் பண்றதுக்கு 5000 எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? 5000 எடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே பேர் மேட்ச் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிடைக்கும். பேர் மேட்ச் எவ்வளோ இன்கம்? 500 கிடைக்கும். அட்மின் சார்ஜஸ் பேர் மேட்ச் வந்து 500 ரூபா. ஏங்க நபர் பீன் வரும்போது நமக்கு 500 கிடைக்கும். அப்புறம் 2 பாக்ஸ் நமக்கு கம்பெனி கொடுப்பாங்க. ஒரு பாக்ஸ் 1300 ரூபா, 2 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12,600 நமக்கு கிடைக்குது. 2 பாக்ஸ் கிடைக்கிறோம். ஓகே. இப்போ வந்து பிரீமியம் அப்கிரேட் ஒன்று இருக்கு 21,000 ரூபா. இது வந்து பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது பார்த்தீங்கன்னா
அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல இந்த பிரீமியம் அப்கிரேட் மாறிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 26,000 பண்ணிட்டோம் வச்சுங்களேன், கம்பெனி நமக்கு 9 பாக்ஸ் கொடுப்பாங்க. 9 பாக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45,000 ஓகேங்களா. இது வந்து 2 லேக்ஸ் வரைக்கும் இந்த பிரீமியம் பேக்கேஜ் செல்லுபடி ஆகும். என்னைக்கு 2 லட்சம் ரீச் பண்றோமோ அடுத்து திருப்பி டெவலப் பண்ணிக்கலாம். அப்ப இந்த நம்பர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிரீமியம் பேக்கேஜ் உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு லெஃப்ட்ல ஏ ஒரு நம்பர் பி ஒரு நம்பர் அவங்களுக்கு அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு பேர் மேட்சா பார்த்தீங்கன்னா 1000 கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். இப்ப எப்படி வந்து டூப்ளிகேஷன் ஆகுதுன்னு பார்க்க போறோம். பிரைமரி பேக்கேஜ்ல 5000 முறைப்படி உள்ள வரும்போது நமக்கு 2 பேர் ஜாயின் பண்ணாலே ஏ இல்ல பி வரும்போது நமக்கு பேர் மேட்ச் 500 ரூபாய். அது 4 ஆகும் போது 1000 ரூபாய், 8 ஆகும் போது 2000 ரூபாய். இப்படியே வந்து மல்டிபிள் ஆகி ஒரு 18வது லெவல் வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு 13 கோடியே 10,71,500 நமக்கு இன்கம் கிடைக்கும். அடுத்து பிரீமியம் பேக்கேஜ் அதாவது 21,000 நம்ம டாப் பண்ணும்போது எப்படி டூப்ளிகேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி 2 நபர்களுக்கு வந்து அவங்க பண்றாங்க. பண்ணும்போது நமக்கு பேர் மேட்ச் இன்கம் 1000, 4 நபர் ஆகும்போது 2000, அது 8 நபராக பண்ணும்போது நமக்கு 4000. இப்படி டூப்ளிகேட் ஆகி அதே 12வது லெவல் வரும்போது நமக்கு 26 கோடியே 21,43,000 ரூபாய் இன்கம் கிடைக்குது. பாத்தீங்கன்னா பிரீமியம் பேக்கேஜ் 5000 பேக்கேஜ் இன்கம் பாத்தீங்கன்னா 13 கோடி 10,71,500. பிரீமியம் பேக்கேஜ்ல 21,000 ரூபாய் இன்கம் பாத்தீங்கன்னா இப்ப 26 கோடியே 21,43,000. டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 40 கோடி. எத்தனை 18 மாசத்துலயே 40 கோடி இன்கம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி சொல்லக்கூடிய இந்த பிளான முறையா பின்பற்றி ஃபாலோ பண்ணா 18 மாசத்துல 100% ஒர்க் பண்ணோம்னா 40 கோடி இன்கம் கன்ஃபார்மா கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50% ஒர்க் பண்றோம், 50% ஒர்க் பண்ணா கூட 20 கோடி இன்கம் இருக்கு. அடுத்து 25% ஒர்க் பண்ணா கூட 10 கோடி. அட்லீஸ்ட் ஒன்ல ஒரு 10% ஒர்க் பண்ணா கூட 4 கோடி ரூபாய் இன்கம் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி நோவேர். ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் இல்லையே தேடி தேடி அடைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கம்பெனி சயின்ஸ் கம்பெனி சொல்றாங்க ஆப்பர்ச்சுனிட்டி நவ் ஹியர், இங்க இருக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அருமையான பிளான் கொடுத்துருக்காங்க. லேக்ஸிம்ஸ் கம்பெனி நம்ம கம்பெனியோட கீ ஃபீச்சர்ஸ். என்ட்ரி அமௌண்ட் ஜஸ்ட் ₹5,000 ஒன்லி. அதாவது ஜாயின் பண்றதுக்கு 5000 பேக்கேஜ் தான் போதும். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. நம்மளோட கம்பெனி பாத்தீங்கன்னா பொருள் அதாவது ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான கம்பெனி. 15 இயர்ஸ் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 15 வருட அனுபவம் இருக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்த வகையில. பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்கள் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 1000 நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு கொடுத்து 993 நபர்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவ்வளவு அருமையான ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம். யூனிக் பவர்ஃபுல் ஃபார்முலா. யூனிக்னு சொன்னேன் அப்படி சொல்லி தனித்தன்மை உள்ள அருமையான ஒரு ஃபார்முலா நம்மகிட்ட இருக்கு. மேட் இன் இந்தியா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா கம்பெனி. ப்ரூவன் ரிசல்ட், அதாவது ரிசல்ட் தரக்கூடிய அருமையான ஒரு கம்பெனி நம்மளோடது. ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட். ஏன்னா 6,300 ஃபர்ஸ்ட் டைம் 6,300 கொடுத்து நம்ம வந்து பொருள் வாங்குறோம். அது 5000 கம்பெனிக்கு அனுப்புறோம். 1,300 வந்து நம்ம ஸ்பாட் பேமெண்ட். அதான் சொல்றேன். அங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்குது. பைனரி பிளான் 2 லேக் ஜென்ரேஷன் ஹைபிரிட் பிளான். நம்மளோட பாத்தீங்கன்னா 2 லேக் ஜென்ரேஷன், அதாவது ஏ ஒரு நம்பர் பி வரும்போது நமக்கு இன்கம் கிடைக்குது. அருமையான சிம்பிள் பிளான் வச்சிருக்கோம். நோ சீலிங் லிமிட். அதாவது என்னன்னா ஒரு சில கம்பெனி பாத்தீங்கன்னா சீலிங் வச்சிருவாங்க. அதாவது ஒரு 60,000 ரூபாய் அவங்க இன்கம் போச்சுன்னா அவங்களுக்கு லிமிட் அவ்வளவுதான் வச்சிருவாங்க. வாரத்துக்கு அவ்வளவு சொல்லிடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. எவ்வளவு ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பேர் மேட்ச் பண்ணாலும் சரி, 50 பேர் மேட்ச் பண்ணாலுமே அதுக்கு என்ன இன்கம் கொடுத்துருவாங்க. எவ்வளவு இன்கம் நமக்கு பேர் மேட்ச் நடக்கிறதுக்கு இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும். அதனால வந்து நோ சீலிங் லிமிட் வச்சிருக்காங்க. இன்ஸ்டன்ட் பே அவுட். உடனே இப்போ ஒரு ஐடி போடுறோம் அப்படின்னா அக்கௌண்ட் 4 உடனே பணம் ஏறிடும். அதே மாதிரி பேர் மேட்ச் தான் 4 அக்கௌண்ட் பணம் ஏறிடும். அப்போ இன்ஸ்டன்ட் பேமெண்ட். இதை வந்து நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை கொடுத்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்ல எமர்ஜென்சி அர்ஜென்ட்னா கூட நம்மளுடைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படின்னு கேளுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்களே வந்து உங்களுக்கு இன்கம் மாத்தி கொடுப்பாங்க. அடுத்து அன்லிமிட்டெட் இன்கம் ஃப்ரம் ஆல் லெவல்ஸ். அதாவது இன்கம் வந்து அன்லிமிட்டெட். என்ன காரணம், இப்போ ஒரு நம்ம கீழே பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ஒரு ஐடி நம்ம போடுறோம் ஓகேலா. 40 ஐடி கொடுத்து 41,000 நம்ம ஐடி எங்க போட்டாலுமே நமக்கு ஸ்பான்சர் உடனே உண்டு. ஏ டீம் பி டீம் எங்க எங்க நமக்கு தேவையோ எங்க ஐடி போட்டாலுமே நமக்கு ஸ்பான்சர் இன்கம் உண்டு. அன்லிமிடெட் இன்கம் ஆல் லெவல், எல்லா லெவலும் நமக்கு இன்கம் உண்டு. இப்போ ரீகால் பண்ணா 9 ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம தான் ட்ரீம்ஸ் பார்த்தோம். அடுத்து நோ யுவர் சப்போர்ட் பார்த்தோம். அடுத்து செல்ஃப் யூஸ். அடுத்து லிஸ்ட். அடுத்து இன்விடேஷன். அடுத்து ஷோ த பிளான். அடுத்து ஃபாலோ அப். அடுத்து க்ளோசிங். அடுத்து டூப்ளிகேஷன். இந்த 9 ஸ்டெப்ஸை ஒருவர் முறையா ஃபாலோ பண்றாங்களோ நம்ம கம்பெனி சொல்லக்கூடிய 12 மாசத்துல 40 கோடி இன்கம் கண்டிப்பாக அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதை பயன்படுத்திக்குவோம். ஓகே, இந்த 9 ஸ்டெப் ஃபாலோ பண்றோம் சார் அப்படி சொல்லிடுவோம். அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்வப்பாளர்ல சில மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அந்த 5 மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. பாத்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் ஷார்ட்கட். அதாவது இதுல குறுக்குவழி இருக்கான்னு பார்ப்பாங்க.
அதாவது எல்லாத்துக்கும் கூட நான் ஒன்றும் இல்லைப்பா, ஏ டீம் மீட் 2 டீம் போடுறேன். போகாம அதாவது இங்கிட்டு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கிறேன், பி பக்கம் 1,00,000 பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? இங்க 2 நபருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு நான் வித்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையில்லாத மன கஷ்டம், பண கஷ்டம். அதனால இந்த ஷார்ட்கட் வழி நம்ம யோசிக்க கூடாது. 2 நபர் வாய்ப்பு கொடுக்குறோம், அவங்களுக்கு அந்த மீட்டிங் டைம் உட்கார வைக்கிறோம், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றோம், சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண சொல்றோம், இன்கம் எடுக்கலாம். அப்ப இது நமக்கு தேவையில்லாத வேலை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் டு அதர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதாவது நம்ம ஃபீல்டுக்கு போறோம், டெஃபரண்டா நெகட்டிவ் கமெண்ட் வரதான் செய்யும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம், அது போய் சொல்லுவோம். அவர் சொல்லும் போது இந்த பவுடரா, இந்த பவுடர் இந்த கம்மியில ரேட் கம்மியா கொடுக்குறோம், நீங்களும் ரேட் கூட சொல்றீங்க, ஆனா இதுல மகத்துவம் தெரியாது, பட் பவுடரா காமனா நினைப்பாங்க. அப்ப அவருக்கு சொல்லி புரிய வைக்கலாம். சரி, இந்த 12 மூலிகை கலந்துருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மூலிகை பத்தி விவரங்கள் சொல்லலாம், என்னென்ன பெனிஃபிட் சொல்லலாம். ஓகேங்களா? அதனால அதை சொல்லி புரிய வைக்கணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து டக்குன்னு நம்ம ஏத்துக்க கூடாது எப்போதுமே. என்னன்னா இப்ப 4 பேர் 5 பேர் பார்க்க போவோம், ஃபர்ஸ்ட் நாலு இந்த நெகட்டிவ் சொல்லுவாங்க, நோ சொல்லுவாங்க. அப்ப அதுக்காக நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க்லெஸ் எக்ஸ்பெக்ட் மோர். அதாவது என்ன பண்ணுவாங்க, நான் வந்து கொஞ்சமா ஒர்க் பண்ணணும், இன்கம் அதிகமா கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம், இதுல முறையா ஒர்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய 18 மாசத்துல 40 இன்கம் எடுக்க முடியும். அதனால உழைப்பே இல்லாம இதுல இன்கம் எடுக்க வாய்ப்பு கம்மி. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபியர் இன் ரிஜெக்ஷன். அதாவது ரிஜெக்ஷன் வந்து பயந்துடக்கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒரு 50 அடி கடலை வெட்டினா மட்டும் தான் அங்க தண்ணி வரும் அப்படின்னு நினைக்கிறோம். இங்க 40 அடி நோண்டியாச்சு, தண்ணி வரலையேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அடுத்து முயற்சி பண்ணணும். அது மாதிரி நம்ம 10 பேர் பாக்குறோம், 5 பேர் பாக்குறோம், அவங்க நோ சொல்றாங்க, அது பயப்பட அவசியமே இல்லை. அந்த 6வது நம்ம 7வது நபர் வரும்போது அவர் எஸ் சொல்லி உள்ள வந்து ஏ பி 2 பேரும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம லெவல் எங்கேயோ போயிடும். அதனால வந்து இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த மிஸ்டேக் பாத்தீங்கன்னா நாட் அட்டெண்டிங் மீட்டிங் ரெகுலர்லி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மீட்டிங் ரெகுலரா அட்டன் பண்ணணும். மீட்டிங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ண மாட்டேன், எனக்கு இன்கம் வரும், எப்படி வரும்? ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங் டைம்ல வந்து புது புது கருத்துக்கள், புது புது விஷயங்கள் தெரியுது, கம்பெனி அப்டேட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப கம்பெனி சொல்லக்கூடிய ஜூம் மீட்டிங் 8 மணி மீட்டிங்கா இருக்கட்டும், நம்ம டீம் மீட்டிங்கா இருக்கட்டும், அப்ப இந்த மீட்டிங்கை ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் சக்சஸ் கிடைக்கும். அதனால நான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நாட் அட்டெண்டிங் மீட்டிங் ரெகுலர் இல்லைன்னா நம்மளால சக்சஸ் பண்றதுக்கு காலதாமதமாகும், பெருசா சக்சஸ் பண்ண முடியாது. வந்தேன் போனேன் இருக்கலாம் முடிஞ்சு நம்ம கம்பெனி சொல்லக்கூடிய இன்கம் எடுக்க வாய்ப்பு இல்லை. கம்பெனி 40 கோடி எடுத்து வச்சுட்டாங்க, நீங்க நம்ம தான் முயற்சி பண்ணி பண்ணணும். அதுக்கு கம்பெனி சொல்லக்கூடிய வழிகளை ஃபாலோ பண்ணணும், 9 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். இந்த 5 மிஸ்டேக்கை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்ப இப்ப லாஸ்ட் வந்துட்டோம். இஃப் யூ ஃபாலோ தி சிஸ்டம் அண்ட் ஒர்க் இன் 6 to 8 months யூ கேன் ஏர்ன் பிட்வீன் 10% rupees 1 to 4 crore at lot more. சிங்கிள் ஐடி. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து 6ல இருந்து 18 மாதம், அதாவது இப்ப கம்பெனி சொல்லக்கூடிய 2 நபர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவங்களும் முறையா தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி அவங்க 2 நபர்களை ஓகேங்களா, அவங்கள பண்ணி ஃபாலோ வச்சு டிப்ளீட் பண்ணும்போது நமக்கு முறையான இன்கம் கிடைக்கும். ஒரு அதாவது ஃபுல்லா ஒர்க் பண்ணா 40 கோடி ஒர்க் பண்ணோம், ஓகே 100% ஒர்க் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு 10% ஒர்க் பண்ணா கூட நமக்கு 4 கோடி இன்கம் வாய்ப்பு இருக்கு சிங்கிள் ஐடியில. ஃபேமிலி ஐடி 3 ஐடி போட்டு ஒர்க் பண்ணு வச்சுங்களேன், நமக்கு 120 crores அருமையான ஒரு வாய்ப்பு கம்பெனி கொடுத்துருக்கு. இது நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்குவோம். ஓகேங்களா? அப்ப வந்து கம்பெனி சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்தி மிகப்பெரிய இன்கம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னக்கூடிய 9 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, 5 மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணிடணும். செஷன்ஸ் அருமையா கொடுத்துருக்கு, நம்பிக்கை இருக்கு. எனக்கு வாய்ப்பளித்த எம்டி சார் மற்றும் என்னுடைய லீடர்ஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப். தேங்க்யூ so much சார்.